ஓம் சாய்ராம். அன்பு சாய் சொந்தங்களே, அருமை பாபாவின் பந்தங்களே, இது இனிய காலை நேரம். இந்த காலை நேரத்தில் நாம் இதோ துயிலெழப் போகிறோம். துயிலெழப் போகின்ற இந்த நல்ல நேரத்தில் இறைவனுக்கு நன்றி சொல்வோம். நம்மை படைத்து இந்த பிரபஞ்சத்திலே உலவ விட்டு எல்லா பஞ்சேந்திரங்களையும் நமக்கு எல்லா விதமான சௌகரியங்களையும் செய்து தந்திருக்கிற நம்முடைய பாபாவிற்கு நன்றி சொல்வோம். நம்முடைய பித்ருக்கள், குலதெய்வம், இஷ்ட தெய்வம், இன்னும் யோகிகள், ஞானிகள், தவசீலர்கள், நம்முடைய பெற்றோர்கள், நண்பர்கள், நமக்கு உதவி செய்தவர்கள், தக்க நேரத்திலே தகுந்த ஆலோசனைகளை சொன்னவர்கள், நம்மோடு இணைந்து ஒற்றுமையாக அன்பாக குடும்பம் நடத்தி கொண்டிருக்கிற கணவன், மனைவி, பிள்ளைகள், பெற்றோர்கள் அனைவருக்கும் நன்றி சொல்வோம். இந்த நாள் இனிமையான நாளாக மலர்ந்து வந்திருக்கிறது. நம்மோடு தவழ்ந்து வந்திருக்கிறது. இந்த நாள் நமக்கு வெற்றி நாளாக அமைய இருக்கிறது. நாம் செல்லுகின்ற இடமெல்லாம் நமக்கு அன்பே கிடைக்கின்ற ஒரு நல்ல வாய்ப்பு நமக்கு கிடைக்க இருக்கிறது. நாமும் நம்மோடு இணைந்து பணியாற்றக்கூடிய, பழகக்கூடிய அனைவருக்கும் அன்பையே பரிசாக தருவோம். இந்த பிரபஞ்சம் நமக்கு அன்பை தரும், ஆசீர்வாதம் செய்யும். இந்த நேரம் நல்ல நேரம். இந்த நாள் நல்ல நாள். யாருக்கெல்லாம் நம்முடைய சொந்தங்கள், நம்முடைய பந்தங்கள், நம்முடைய நண்பர்கள் அனைவருக்கும் நன்றி சொல்வோம். அவர்களை வாழ்த்துவோம். யாரெல்லாம் இன்றைய தேதியிலே பிறந்தார்களோ, யாருக்கெல்லாம் திருமணம் நடந்ததோ, அவர்களை அனைவரும் நாம் வாழ்த்துவோம். இந்த வாய்ப்பை தந்த பிரபஞ்சத்திற்கு நன்றி சொல்வோம். இந்த நேரம் அதிகாலை நேரம், பிரம்ம முகூர்த்த நேரம். எந்த ஒரு செயலையும் செய்து வெற்றி பெற கடின உழைப்பும் சிறந்த திட்டமிடலும் தேவை என்று கூறப்படுகிறது. ஆனால் சில நேரங்களில் அந்த நபரின் அதிர்ஷ்டம் காரணமாக கடினமாக உழைத்தாலும் கூட விரும்பிய பலனை அடைய முடியாமல் சில நேரங்களில் அவர்களுக்கு காலதாமதம் ஆகிறது. இதற்கு அவர்கள் இந்த மாதிரியாக இதோ நாம் செய்து கொண்டிருக்கிறோமே, அதுபோல நம்மோடு இணைந்து எல்லா சொந்தங்களும் கூட்டாக இந்த நேரத்தில் எழுந்து கண் விழிக்கின்ற இந்த நேரத்தில் அனைவரும் இணைந்து இந்த
பிரார்த்தனையில் ஈடுபட்டால் கண்டிப்பாக நல்ல பயனை அடைய முடியும். இந்த பிரம்ம முகூர்த்தத்தில் எழுந்திருக்க நமக்கு இந்த பிரபஞ்சம் உதவி செய்யட்டும். எந்த விதமான சோம்பல் இருந்தாலும், எவ்வளவு களைப்பு இருந்தாலும், இந்த பிரம்ம முகூர்த்தத்திலே நாம் பிரார்த்தனைகளை, இந்த பிரபஞ்சத்திற்கு நன்றிகளை சொல்ல நல்லதொரு வாய்ப்பை நமக்கு தரும் என்கின்ற நம்பிக்கையோடு இந்த பிரம்ம முகூர்த்தத்திலே இந்த கூட்டு பிரார்த்தனையை செய்து கொண்டிருக்கிறோம். இன்னும் 2 முக்கியமான செயல்களை நாம் செய்ய வேண்டும். அதனால் வெற்றி நம்மை பின்தொடரும். இந்து தர்மத்திலே பிரம்ம முகூர்த்தம் மிகவும் சிறப்பு வாய்ந்ததாக கருதப்படுகிறது. இந்த நேரத்தில் எழுந்து எந்த வேலையையும் செய்வது மிகவும் மங்களகரமானதாக கருதப்படுகிறது. நம்முடைய வாழ்க்கையிலே மகிழ்ச்சி, வளம், செல்வம் மற்றும் முன்னேற்றம் வேண்டுமானால் இந்த மாதிரி பிரம்ம முகூர்த்தத்தில் எழுந்து இந்த 2 காரியங்களை நாம் செய்தாக வேண்டும். இதை பற்றி மேலே நாம் தெரிந்து கொள்வோம். பிரம்ம முகூர்த்தம் அதென்ன? பிரம்ம முகூர்த்தம் இந்து மத நூல்களில் பிரம்ம முகூர்த்தம் என்பது மிகவும் சிறப்பானதாகவும் மங்களகரமானதாகவும் கருதப்படுகிறது. இந்த நேரத்தில் எழுந்த பிறகு செய்யும் ஒவ்வொரு வேலையும் வெற்றி பெறும் என்பது ஐதீகம். மத நூல்களின்படி பிரம்ம முகூர்த்த நேரம் அதிகாலை 3 மணி முதல் 5 மணி வரை என்று கருதப்படுகிறது. இந்த பிரம்ம முகூர்த்தத்தில் எழுந்தருளும் போது மகாலட்சுமி தேவியின் அருள் எப்பொழுதும் கிடைக்கும். அத்தையவர்களுடைய அதிர்ஷ்டம் மேலே இருக்கும், உயரத்தில் இருக்கும். மேலும் ஜோதிட சாஸ்திரப்படி பிரம்ம முகூர்த்தத்தில் எழுந்திருப்பவர் எப்பொழுதும் வெற்றி அடைவார்கள். இந்த நேரத்தில் செய்ய வேண்டிய முதல் பரிகாரம் ஒரு அதிசய மந்திரம். இந்த பிரம்ம முகூர்த்தத்தில் எழுந்ததும் முதலில் சிறிது ஓய்வு எடுத்துக்கொண்டு சுகாசனத்தில் அமர வேண்டும். அதன் பிறகு நாம் கண்களை மூடிக்கொள்ள வேண்டும். பிறகு இதோ இந்த மந்திரத்தை உச்சரிக்க வேண்டும். ஓம் பிரம்ம முராரி புரங்காரி பானுஷி பூமிஸ்துதோன் புதச்ச குருஷ்ய சுக்ரா சனியே ராகு கேதவே குருவந்து சர்வே மர்மே சுப்ரபாதம். ஓம். மறுபடியும் மந்திரத்தை நாம் மனனம் செய்வோம். ஓம் பிரம்ம முராரி புரன்காரி பானுஷி பூமிஸ்துதோன் புதச்ச குருஷ்ய சுக்ரா சனியே ராகுகேதவே குருவந்து சர்வே மர்மே சுப்ரபாதம். ஓ. இந்த மந்திரத்தை தொடர்ந்து உச்சரித்து கொண்டே இருந்தால் அனைத்து தெய்வங்களையும் மகிழ்வித்து நம்மை ஆசீர்வதிக்கிறது என்பது ஐதீகம். பிறகு நமக்கு வாய்ப்பிருந்தால் 2வது மந்திரமாக இதையும் நாம் சொல்ல வேண்டும். இதுவும் ஜோதிட சாஸ்திரப்படி பிரம்ம முகூர்த்தத்தில் எழுந்து வேறு சரியான பரிகாரத்தை மேற்கொள்வதன் மூலம் பல நன்மைகளை நாம் பெறலாம்.
இதற்காக பிரம்ம முகூர்த்தத்தில் எழுந்து நம்முடைய இரு உள்ளங்கைகளையும் பார்த்து கொஞ்சம் சூடு பறக்க தேய்த்து கொண்டு இந்த மந்திரத்தை நாம் ஜபிக்கலாம். இதோ மந்திரம். ஓம் கரக்ரே வசதே லக்ஷ்மி கரமத்ய சரஸ்வதி கரமூலையே கோவிந்த பிரபதே கரதர்ஷனம். மீண்டும் மந்திரத்தை உச்சாடனம் செய்வோம். ஓம் கராக்ரே வசதே லக்ஷ்மி கரமத்யதே சரஸ்வதி கரமூலையே து கோவிந்த பிரபதே கரதர்ஷனம். இது நம்பிக்கையின்படி கடவுள்களும் கிரகங்களும் நம்முடைய இரு கைகளின் உள்ளங்கைகளிலும் வாழுகின்றன. இந்த பிரம்ம முகூர்த்தத்தில் இவர்களை தரிசனம் செய்வது மிகவும் மங்களகரமானதாகவும் பலன் தருவதாகவும் கருதப்படுகிறது. நீண்ட நேரம் தூங்குவது சாஸ்திரங்களில் தடை செய்யப்பட்டதாக கருதப்படுவதற்கு இதுவே முக்கியமான காரணம். ஆகவே இதோ அநேக குருமார்கள் நிறைய தத்துவங்களையும் மனோ தத்துவங்களையும் மந்திரங்களையும் வாழ்க்கையினுடைய நெறிமுறைகளையும் நமக்கு சொல்லியிருக்கிறார்கள். அதன்படி வாழ்ந்து இந்த நாள் வரை நாம் நல்ல வாழ்க்கையை அனுபவித்து கொண்டிருக்கிறோம். மேலும் மேலும் நாம் வாழ வேண்டிய காலங்கள் எல்லாம் நல்ல விதமாக வாழ நாம் பழகிக்கொள்ள வேண்டும். அதற்காகத்தான் நாம் நம்முடைய சத்குரு சாயப்பாவிடத்தில் தஞ்சம் அடைந்திருக்கிறோம். நம்முடைய வழியிலும் நம்முடைய வாழ்விலும் அவர் வருவார் என்கின்ற நம்பிக்கையோடு ஒவ்வொரு நாளையும் நாம் அவர் பேரிலே பாரத்தை போட்டுவிட்டு அவரிடத்திலே சரணாகதி அடைந்து நாம் நம்முடைய வாழ்க்கையை நடத்தி கொண்டிருக்கிறோம். ஒவ்வொரு நாளும் அநேக காலங்களிலே சந்திக்கிற விபத்துக்களையும் சந்திக்கிற துன்பங்களையும் விலக்கி நமக்கு பாதுகாப்பு தந்து கொண்டிருக்கிற சத்குரு சாயப்பா, வழித்துணை சாயப்பா நம்மோடு வருவார், வந்து கொண்டிருக்கிறார் என்கின்ற நம்பிக்கையோடு இந்த பிரார்த்தனையை நாம் செய்கிறோம். ஒவ்வொரு நாளும் நாம் பயணிக்கின்ற பொழுது ஒரு சிறிய அசம்பாவிதம் கூட நடக்காமல் நம்மை இதுவரை காத்து ரட்சித்து கொண்டிருக்கிறார். வாழ்க்கையிலே எத்தனையோ முறை நாம் பயணம் செய்கின்ற பொழுது, வாகனத்தை ஓட்டுகின்ற பொழுது, சிறு நொடியிலே ஒரு நொடியிலே அந்த விபத்தை தவிர்த்து நம்மை காப்பாற்றி இதுவரை நம்மை வாழ வைத்திருக்கிறார் பகவான். நாம் பிறந்த பிறகு அநேகர்கள் இந்த உலகத்திலே பிறந்திருக்கிறார்கள். நாம் இதோ வாழ்ந்து கொண்டிருக்கிற இந்த நாட்களிலேயே நமக்கு பின்னால் பிறந்து நமக்கு முன்னாலே முடிவை, அந்த மரணத்தை சந்தித்தவர்கள் அநேகம் பேர் இருக்கிறார்கள். அப்படி இருக்கையிலே இதோ இந்த நாளை நமக்காக பரிசளித்த இந்த பிரபஞ்சத்திற்கு, பஞ்சபூத சக்திக்கு, நம்முடைய இறைவனுக்கு, சத்குரு சாயப்பாவிற்கு
நன்றி சொல்வோம், நன்றி சொல்வோம். கண்டிப்பாக இந்த நாள் நமக்கு இனிமையான நாளாக அமைய இருக்கிறது. வெற்றி 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 மட்டுமே நமக்கு கிடைக்கும். இன்பம், மகிழ்ச்சி, நல்ல உறவுகள், நல்ல நண்பர்கள், நல்ல சந்தர்ப்பங்கள் நமக்கு கிடைக்கும். நாம் மகிழ்ச்சி அடைவோம், மற்றவர்களையும் மகிழ்ச்சி அடைய வைப்போம். இது நிச்சயம் நடக்கும். இன்றைக்கும் நடக்கும். அடுத்தடுத்து வரக்கூடிய ஒவ்வொரு நாளும் நமக்கு மகிழ்ச்சி கிடைக்கும், வெற்றி கிடைக்கும். நம்முடைய வாழ்நாள் முழுவதும் நம்முடைய வழித்துணை சாயப்பா வந்து கொண்டே இருப்பார். நாம் வென்று கொண்டே இருப்போம். உங்கள் சாய்ராம்ஜி, வண்டலூர் வழித்துணை பாபா கூட்டு பிரார்த்தனை கோபுரத்திலிருந்து. ஒவ்வொரு நாளும் இந்த மாதிரியான பிரம்ம முகூர்த்த கூட்டு பிரார்த்தனையை செய்து நம்முடைய மனதையும் நம்முடைய உடலையும் நம்முடைய எதிர்கால வாழ்க்கையையும் கட்டமைத்துக் கொள்வோம். இந்த நல்ல செய்தியை, பிரார்த்தனையை அனைவருக்கும் அறிந்து கொள்ள, கலந்து கொள்ள அனுப்பி பயனடைய செய்யுங்கள். நாம் கண்டிப்பாக வெற்றி பெறுவோம். வாழ்க வளமுடன், வளர்க நலமுடன். ஜெய் சாய்ராம்.